சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் தான் இருக்கு. அதை யாரை வச்சு ஃபில்அப் பண்ண போறாங்க? மும்பை அணியில நெக்ஸ்ட் சீசன் என்ன பிளான் இருக்க போகுது? சஞ்சு சாம்சனோட நிலைமை பாத்தீங்கன்னா சிஎஸ்கே, கேகேஆர், கடைசியில பாத்தீங்கன்னா மும்பையில் எது இல்லை, டெல்லி அப்படின்ற ஒரு அப்டேட்மே வந்திருக்கு. ஆசிய கோப்பை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஈகரா நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நேரம் மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்மே வந்திருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதாவது வந்து இந்த 2025 சீசன் வந்து மும்பை அணிக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே அமைச்சு அப்படின்னே சொல்லலாம். நூல் நிலையில தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கோப்பை வந்து தவற விட்டுட்டாங்க. 6வது கோப்பை வந்து கண்டிப்பாவே அடிச்சிருவாங்க. ஆனா சிஎஸ்கேக்கு வந்து அப்படி சொல்லவே முடியாது. நூலெல்லாம் கிடையாது. கடைசி மேட்ச் ஏதோ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க ஜிடி அடிச்சு ஒரு ஆறுதல் பரிசு பெற்றுட்டாங்க. ஆனா வந்து காம்பினேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தினாங்க. நம்ம சிஎஸ்கேவாவது இவ்வளவு மாற்றங்கள்லாம் ஏற்படுத்துவீங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருந்துச்சு. இப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்களே நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா ராகுல் திரிபாதி, இந்த தீபக் கூடா, அஸ்வின் அண்ணன் யூடியூபர், இவங்களுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா 2026 அப்படி இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஆணித்தரமா சொல்லலாம். அப்படின்ற மாதிரி காம்பினேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா சூப்பராகவே செட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மும்பை அணி என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பத்தி பாத்திரலாம். ரோஹித்தை பொறுத்தளவு அவங்களுக்கு நல்லா ஆடிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ரியான் ரிக்கில்டன் 1 கோடி கிட்ட தான் எடுத்தாங்க, நல்லாவே பர்ஃபார்ம் பண்றாரு. அந்த ஒன் டவுன் தான் வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமாரா, திலக்கா, இல்ல வில்ஜாக்ஸா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதனால அந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் சொதப்பிக்கிட்டு இருந்துச்சு. ஹிட்டரா வந்து ஹர்திக் பாண்டியா நிறைய மேட்ச் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி நமந்தீர் நல்லா பண்ணியிருந்தாரு. எந்த ஒரு பிரச்சனையுமே எல்லாம் இருந்துச்சு. திலக் வர்மா பாத்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு. ஒரு சில மேட்சுகள் பாத்தீங்கன்னா காப்பாத்தியும் கொடுத்தாரு. அப்படி நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய அணியோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள் தான். அவர்னாலதான் வந்து பல மேட்ச் வந்து காப்பாற்றப்பட்டு அப்படின்னே சொல்லலாம். எனக்குள்ள உலகிறது பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கும் போது நெக்ஸ்ட் சீசன் வந்து இந்த வில்ஜாக்ஸா இருக்கட்டும், பவுலிங்ல வந்து குறையா இருக்கு, காலை பிடிச்சிட்டு போற தம்பி தீபக் சஹரா இருக்கட்டும், கடைசி டயத்துல வந்து செஞ்சு விட்டான்ப்பா, சிஎஸ்கேக்கு விசுவாசத்தை காட்டிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி ஆச்சு. அதனால வந்து அந்த பிளேஸ் வந்து மாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதனால இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த வில்ஜாக்ஸ் பிளேஸ் ஒரு 5.5 கோடி கிட்ட, அதே மாதிரி தீபக் சஹார் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி கிட்ட இருக்கு. இவங்க 2 பேரையும் கழிச்சாங்க அப்படின்னா 15 கோடி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மினி ஆக்ஷன் ஒரு 5 கோடி கொடுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேரம் நடக்கும். அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மும்பை அணி வந்து சிஎஸ்கே பேசுறதாகவும் பழைய உங்க பிளேயரு தீபக் சஹாரை வச்சுக்காங்க, அதுக்கு பதிலா எங்களுக்கு கலீல் அகமது கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் வேணா தரேன், நக்கிட்டு போறியா அப்படின்ற மாதிரிதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தீபக் சஹாரை வேணா வாங்கிக்கிறோம், ஆனா வந்து கலீல்லாம் தர முடியாது, எங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமா அவர் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி வேணா சொல்லியிருக்கலாம். ஆனா அது ரூமரா தான் போயிட்டு இருக்கு. ட்ரேட் மூலியமா நடந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா வந்து மும்பை அணியை பொறுத்தளவு வில்ஜாக்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா தீபக் சஹார் இவங்க 2 பேரும் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் வந்து 200% இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலரையும் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டரையும் அவங்க பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு எக்ஸஸாவே இருக்கு. நட்ராஜன், சமிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த டீம் எடுக்கிறாங்களோ கையை தூக்குறாங்களோ நான் இறங்கிடுவேண்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால வந்து அவங்க எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கே அணியில பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் காம்பினேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிருத்வி ஷா உள்ள வர போறாங்கிறாங்க, இங்க நான் இருக்குங்கிறாங்க, பேய் இருக்குங்கிறாங்க, 11 மணிக்கு வேலை அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரமுகி டயலாக் தான் நம்மளுக்கு ஞாபகத்து வருது. சஞ்சு சாம்சன் சொன்னாங்க, பென் டெக்கெட் சொன்னாங்க, ஜானி பெஸ்டோ, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க விஷயங்கள் வந்து ட்விட்டர்ல நானும் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான்டா, நானும் ஒரு ஐடியில சொல்றேன் தானு சொல்லிட்டு நிறைய ஸ்பெகுலேஷன், நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. என்னைய பொறுத்தவரைக்கும் சிஎஸ்கே வந்து கிளாரிட்டியா இருக்காங்க. அஸ்வின் வந்து வெளியில போயிட்டாரு, 10 கோடி சேவ்டு, 5 கோடி வரப்போகுது மினி ஆக்ஷனுக்காக, 15 கோடி. அதுக்கப்புறம் அந்த தீபக் கூடா, ராகுல் திரிபாதி, டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் களைச்சு போட்டு அப்படி பார்த்தோம் அப்படின்னா 30 கோடி கையில இருக்கு. இதுல வந்து அழகா போயிட்டு பாத்தீங்கன்னா பிருத்வி ஷா நல்ல விலையில கிடைச்சாரு அப்படின்னா அவர் எடுத்துக்கலாம். அது மட்டும் ஜானி பெஸ்டோ ஒரு நல்ல விலையில கிடைச்சாரு அப்படின்னா பேக்கெட்க்கு அவரையுமே எடுத்துக்கலாம். சூப்பரான ஆல்ரவுண்டர் ஏதாச்சும் ஒருத்தர் கிடைச்சாரு அப்படின்னா அதுலயுமே எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏதாச்சும் செம்ம ஆல்ரவுண்டர் பிளேயர் மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் வருவாங்க. இப்ப மும்பைக்கு சொன்ன மாதிரிதான் ஒரு சமியா இருக்கட்டும், ஒரு நட்ராஜனா இருக்கட்டும், இவங்க மாதிரி பிளேயர்லாம் ஒரு 6-7 கோடி கிடைச்சாங்க அப்படின்னா, 5 கோடிகளும் கிடைச்சாங்கன்னா அள்ளி தூக்கி உள்ள போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாவே இவங்க டீமும் செட்டில் ஆயிரும். அப்புறம் என்னப்பா இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சிஎஸ்கேவும்
மும்பை தான் 6வது கப்புக்கு போட்டி வராங்கன்னு சொல்லிட்டு எழுதிடலாமா அப்படின்ற மாதிரி ஆக்கிடலாம். என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்கள்கிட்ட வந்து அப்டேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசியன் கப் வந்து வெயில் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா துபாயில வந்து நேரம் மாற்றப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம நேரப்படி ஒரு 7:30 மணிக்கிட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐபிஎல் மாதிரியே ஆரம்பிக்குதுரா அப்படின்ற மாதிரி நம்ம என்ஜாய்மெண்டோட தான் இப்ப பாத்தீங்கன்னா 8 மணிக்கு, அதாவது பழைய ஐபிஎல் டயத்துக்கு வந்து இது அப்படியே மாறுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 11:30 12 வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதா. சூப்பர் ஓவர் அந்த மாதிரி இருந்தால் தான் 11:30 12 வரைக்கும் போகும். இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாப் ஒரு 9:30 வரைக்கும் போகும், 9 9:45 வரைக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஐ திங்க் அதிகபட்சம் ஒரு 12க்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இந்திய அணியை பொறுத்தவரை யுஏஇ, ஓமன், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட மோத இருக்காங்க. குரூப் 4 சுற்றுக்கு போனாங்க அப்படின்னா அங்கிட்டு ஒரு 3 போட்டி போடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபைனலா மொத்தமா வந்து நான் கால்குலேட் பண்ணதை வச்சு இந்திய அணி ஒரு 7 போட்டி காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம டீம் சொல்லவே தேவையில்லை, நாங்க இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்லெஸ்ஸி அப்படின்ற மாதிரி கண்டிப்பா கப்பை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அப்புறமேட்டு சஞ்சு தான் நம்மளும் பல நாளா வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ்கேக்கு தான்டா எழுதி வச்சுக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு சிஎஸ்கேக்கு இல்லப்பா, இவர் வந்து மும்பை ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் கேகேஆர் டீம்ல தான் அவர் இருந்தாரு, அங்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா டெல்லி அணியில ஒரு சீசன் நீ நல்லா அக்ஷர் பட்டேல் பண்ண தம்பி, கேஎல்லாம் வச்சுக்கிட்டு உனக்கு கொடுத்தோம், கேலும் வேணான்ட்டாரு. அப்படி இருந்தாலுமே அந்த அளவு இல்லையப்பா, ஸ்டார்டிங்ல நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு, எங்களுக்கு ஏதோ ஒரு பச்சி சொல்லுது நீ வேணாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து கேஎல் ராகுல் சைடு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆனா அக்ஷர் பட்டேல் வந்து கல்தா கொடுத்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி பதவி வந்து பறிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. அதனால சஞ்சு எதுவும் ட்ரை பண்ணுவாங்களோ, இப்போ வந்து ஆர்ஆர்ல இருந்து ராகுல் டிராவிட் விலகி வந்து கேகேஆர் போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ்மே போயிட்டு இருக்கு. அதனால வந்து அவருக்கு இவருக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம உள்ளே பல பிரச்சனைகள் இருக்கு, அதனாலதான் வந்து அவர் வெளியில போறாரு. சப்போஸ் வந்து ட்ரேட் மூலியமா ஏதாச்சும் ஒரு டீமுக்கு போனாருன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் அவர் ஆக்ஷனுக்கு வந்தாரு அப்படின்னா கண்டிப்பாவே கேகேஆருக்கு எங்களுக்கு ஒரு கேப்டன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஏன் எல்எஸ்டி வந்து சஞ்சய் கோயங்கா கூட பாத்தீங்கன்னா ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதனால எந்த டீம் வேணா ட்ரை பண்ணலாம், டெல்லிக்கும் கேப்டன்ஷிப் தேவை. அதனால யார் வேணா பாத்தீங்கன்னா சஞ்சு வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக வந்து போட்டி போடுவாங்க. இப்போ அவர் 18 கோடி இருக்காரு, அதே ரேட்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு டீம் வாங்கணும் அப்படின்னா அதே மாதிரியான பிளேயர்களை வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர் கேட்பாங்க. எங்களுக்கு மிடில் ஆர்டர் எல்லாம் பிரச்சனை கிடையாது, கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ரன் வித்தியாசத்துல பலவாட்டி தோக்குறாங்க, அதனால அந்த மாதிரி ஒரு ஹிட்டர் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஹிட்டர் வந்து இப்ப கேகேஆர்ட்ட கேட்கறாங்க அப்படின்னா எங்களுக்கு ரிங்கு சிங்கை கொடுங்க, இல்ல ரகுவன்சியை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி வந்து டெல்லிட்ட கேட்டாங்க அப்படின்னா அந்த டீம்ல யார் ஹிட்டர் இருக்காரோ வந்து அவங்கள வந்து ட்ரை பண்ண, ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க, வேற யாராச்சும் கேஎல் ராகுல கூட கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால வந்து எது பொறுத்து வந்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல வந்து யார் இன்னொரு அடிஷ்னலா அந்த ஸ்லாட்ல வந்து வந்தாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப டெவல் பிரேவிஸ் வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட், நூர் அகமது கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஸ்லாட் தான் என்னை பொறுத்த வரைக்கும், பத்திரான கன்ஃபார்ம் லிஸ்ட், இன்னும் ஒரே ஒரு ஸ்லாட் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்லாட் மட்டும் தான் பாத்தீங்கன்னா காலியா இருக்கு. அதுக்கு தான் யாராச்சும் அவங்க தேடி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது உங்களை பொறுத்த வரைக்கும் யாரை போட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. மும்பை அணியில யார் வந்து தீபக் சகார், இந்த வில் ஜாக்ஸ் பால ரீப்ளேஸ் பண்ணா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அப்புறம் ஏசியன் கப்ல டைமிங்கை பொறுத்தளவு உங்களுக்கு ஓகேவா, அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.